அனைவருக்கும் வணக்கம். இயக்குனர் மீரா மகதி அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய இந்த டபுள் டக்கர் அப்படிங்கிற அந்த படம், இது வந்து ஒரு ஃபேண்டசி ஜானர் ஃபிலிம் இது. இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறதும் அதை வந்து பெரிய ஸ்க்ரீனில் கொண்டு வரதும் ரொம்ப கஷ்டம். இந்த இந்த டோட்டல் ஃபிலிமே யார் டாஸ் பண்ணியிருக்குன்னா கிட்ஸு, குழந்தைங்களை டாஸ் பண்ணி இன்னைக்கு படம் வர்றது ரொம்ப கஷ்டம். ஒரு இயக்குனருடைய ஆண்மை எங்கே இருக்குன்னு சொன்னால், யாஷிகா ஆனந்த் மாதிரி ஒரு ஆக்ட்ரஸ் கையில் இருந்தும் கூட ஒரு நூலளவு கவர்ச்சி இல்லாமல் இந்த படத்தை குழந்தைகளுக்காக முழுக்க முழுக்க அர்ப்பணிச்சிருக்கிறாரு. ஆங்கிரி பேர்ட்ஸ் அந்த மாதிரி படங்கள் வந்து குழந்தைங்க எவ்வளோ பிடிக்கும். ஈவன் பெரிய பொண்ணுங்க வரைக்கும் கூட ரொம்ப ஜாலியாக பார்க்கக்கூடிய ஒரு ஒரு ஃபிலிம் வந்து ஹாலிவுட்டில் சக்ஸஸ் ஆன ஃபிலிம் வந்து ஆங்கிரி பேர்ட்ஸ். அந்த மாதிரி பார்த்து ரசித்தவங்களுக்கு தமிழ்லேயே நேரடியாக ஒரு படம், கிரேசி மோகன் இல்லாத ஒரு குறையை தீர்க்கக்கூடிய அளவுக்கு டைமிங் ஆஃப் காமெடிஸ், ஆர்டிஸ்ட் க்ரௌடு, இதோட சேர்ந்து அந்த தீரவ் அப்படிங்கிற கதாநாயகன், ஸ்மிருதி வெங்கட் அப்படிங்கிற அந்த கதாநாயகி, நிறைய கதாபாத்திரங்கள், ஷீரா உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. எடிட்டர் ஒர்க் வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி படங்களை எடிட் பண்றப்ப அதில் உள்ள காம்ப்ளிகேட்டட் என்னன்னு ஒரு டெக்னீஷியனா எங்களுக்கு நல்லா தெரியும். இயக்குனருக்கு வந்து இது உண்மையிலே சொல்லப்போனா இது முதல் படம் இல்ல. எனக்கு தெரிஞ்சு இது 12வது படம். 11 படம் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம்லயே வந்து தன்னை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இப்ப கூட அவர் சொல்றப்போ, நான் வந்து தப்பு தப்பா பண்ணி என்ன நானே செதுக்கி வெளியில வந்து பண்ணுனேன். என்ட்ட உதவி இயக்குனரா ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். வாய்ப்பு இல்லன்னாரு. நான் இன்னைக்கு சொல்றேன், தம்பி வந்து அடுத்து ஒரு பெரிய படம் பண்ணுவாரு. அவரிடமிருந்து நிறைய உதவி இயக்குனர்கள்ல வந்து நிறைய படம் பண்ணுவாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர்கள் சங்கத்துக்காக ரன்னிங்ல இருக்க அந்த படத்தை வந்து ஸ்கிரீன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முதல்ல எங்க இயக்குனர்கள் சங்கம் சார்பாக தலைவர், பொருளாளர், செயலாளர் மற்றும் இணைச் செயலாளர்கள், துணை செயலாளர்கள், எங்களுடைய எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸ் இவங்க எல்லா சார்பாகவும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து நாளைக்கு எலெக்ஷன் அன்னைக்கு எந்த தியேட்டர்லயும் ஷோஸ் கிடையாது. எலெக்ஷன் முடிச்சு நாளை மறுநாள்லேருந்து ஒரு நல்ல இந்த சம்மர் வெக்கேஷனை ஜாலியாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான படம் பார்க்கணும்னா நாளைக்கு ஈவினிங்ல ஷோ இருக்குல்ல, ஈவினிங் ஷோ இருக்கு சார். ஈவினிங்லேருந்து புக்கிங் பண்ணி இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். டெஃபினட்டாக உங்களை இந்த படம் ஏமாத்தாது. ஃபாலோ பண்ணுறப்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும். அது குழந்தைங்களோட போய் பார்த்தீங்கன்னா அதுக்கு முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்த என்டையர் டீமுக்கு, இதனுடைய ஒளிப்பதிவாளர், எடிட்டர், படத்தில் நடித்த நடிகர், நடிகர் எல்லாருக்குமே என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை இங்கே பதிவு பண்ணுறேன். படம் வெற்றி பெற என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.